ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு முட்டாள் சிங்கத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத ஒரு சோம்பேறி சிங்கம் ஆண்டுட்டு வந்துச்சு. அவரு எல்லா விலங்குகளையும் அடிச்சு துன்புறுத்தி விதவிதமா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இப்படி நாட்கள் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ராஜாவுக்கு வயசாயிடுச்சு. விலங்குகளை பிடிக்க முடியல, வேட்டையாடவும் முடியல. எல்லா விலங்குகளும் ஓடிடுச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த குள்ளநரி அவருக்கு ஒரு ஐடியா சொல்லிச்சு. அவரும் சரின்னு சொல்லிடுவாரு. குள்ளநரி மக்கள்கிட்ட போய் எல்லாரையும் ராஜா சாப்பிட்டுருவாரு, எல்லாரும் ரெடியா இருங்கன்னு சொல்லுவாங்க. ராஜான்னு பேரை கேட்டாலே எல்லா விலங்குகளும் அழவும் தொடங்கிடுச்சு, பயப்படவும் தொடங்கிச்சு. குடும்பமா இருந்தவங்க எல்லாம் ரொம்ப கண்ணீர் விழ தொடங்கிட்டாங்க. அதுல இருந்து காடே ரொம்ப வெறிச்சோடி ஆயிட்டு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த முயலு சிங்கத்துக்கு ஒரு பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்கத்தை போய் பார்த்து, உங்கள மாதிரி ஒரு ராஜாவை நான் இன்னைக்கு ஏரிக்கரையில பார்த்தேன் அப்படின்னு சொல்லும். உடனே சிங்கம் நரிட்ட சொல்லும், இப்படி பாத்தியா ஒரு ராஜா இருக்காராம், அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நரி சொல்லும், இல்ல அவனை நம்பாதீங்க, அவன் உங்களை ஏமாத்த போய் சொல்றான். ஆனா சிங்கம் கோவப்பட்டு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏரிக்கரையில போய் பாப்பாரு. அங்க ஏரியில ஒன்னும் இருக்காது. டக்குன்னு உள்ள பாப்பாரே, இன்னொரு சிங்கம் உள்ள இருந்து எட்டி பார்க்கும். அது அவருடைய நிழல்னு அவருக்கு தெரியாது. உடனே அதை கர்ஜிச்சு பாப்பாரு, அதுவும் கர்ஜிக்கும். சிங்கராஜா கொஞ்சம் கூட யோசிக்காம, நீ உள்ளதானே இருக்க, உன்னை நான் என்ன பண்ணுதேன்னு பாருன்னு சொல்லி சாடிடுவாரு. ஆனா அவருக்கு நீச்சல் தெரியாது, தண்ணியோட போயிருவார். இதை தெரிஞ்ச மக்கள் எல்லாம் காட்டுல இருந்த நரியையும் காட்டை விட்டே விரட்டி விடுறோம். முயலை பாராட்டுவாங்க. மறுபடியும் எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் முட்டாள்தனமா இருக்கக்கூடாது. எப்போதுமே எல்லார் கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். வீடியோ பார்த்தது தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.